ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடே இருக்கிறார் என்ற உணர்வை காட்டிலும் தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வது மிகவும் மேன்மையாக இருக்கும். பெலிஸ்தியரின் ராஜா அபிமெலேக்கும் அவனுடைய சேனாபதி பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் ஆபிரகாமினுடைய தயவை நாடுகிறதையும் காண்கிறோம். ஒரு ராஜா சாதாரண மனிதனின் தயவை நாடுகிறது எவ்வளவு பெரிய மேன்மை! அந்த மேன்மை ஆபிரகாமோடு இருக்கிற கர்த்தரால் வருகிறது. அல்லேலுயா! இந்த கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 28:15, ஆதியாகமம் 31:3, யாத்ராகமம் 3:12, 29:45. நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். யாத்ராகமம் 33:14, லேவியராகமம் 26:12. அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களில் தைரியமாயிருக்க உதவும். உபாகமம் 20:1. நம்முடைய சோதனைகளில், பலவீனங்களில், புடமிடப்படுகையில் கர்த்தர் நம்மோடு இருப்பது ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. ஏசாயா 43:1-2. இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடனே கூட இரும். ஆமென்.